गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दं व्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ओं नमो नारायणाय। ओं नमो भगवते वासुदेवाय। श्रीहरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. விஜயநாம சம்வத்சரம் உத்தராயணம். வசந்த ருத்து. ரிஷப மாதம், வைகாசி மாதம். சுக்லபக்ஷம் பிரதம திதி. பிரதமைக்கு பிறகு த்விதீய வந்தாச்சு. இன்னைக்கு த்விதீய. மிருகசீர்ஷ நட்சத்திரம். சித்தயோகம் பேர்பட்ட வசத்தியான இன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்தை ரசிக்க போகிறோம், அத்தியனம் பண்ண போகிறோம். நாராயண பட்டத்திரி நாராயணியத்தில் 38வது தசகத்தில் கிருஷ்ணாவதாரத்தை வர்ணிக்கிறாள். பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எடுத்து இங்கே சுருக்கமாக 10 ஸ்லோகத்தில் கிருஷ்ணனுடைய அவதாரத்தை சொல்கிறாள். குருவாயூரப்பனுடைய அவதாரம். பகவான் கேரளத்தில் குருவாயூரில் கிருஷ்ணனா பிரகாஷன் இருக்காள். எப்படி பிறந்தாரோ அந்த ரூபத்தில் இருக்காள். அதற்கு பிறகுதான் அம்மாவனுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று 4 கை இல்லாமல் 2 கையோடு சின்ன குழந்தையாக வந்தார். முதல்ல பிறக்கிறதே சுவாமிக்கு 4 கைகள், சங்கம், சக்கரம், கதை, அப்ஜம்.
இதை வச்சிருந்து குழந்தை பிறந்தது. அதே ரூபத்தில் அங்கே பிரகாசிக்கிறாள் குருவாயூரில். அதனால் அது சாட்சாத் கிருஷ்ண பகவான் பாலகிருஷ்ணன், பிறந்த கிருஷ்ணன் அங்கே. அதை இங்கே பட்டதிரி 10 ஸ்லோகங்களில் வர்ணிக்க போகிறார். முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஆனந்த ரூப பகவன் ஐதேவதாரே பிராப்தே பிரதீப்த பவதங்க நிரீயமாணைஹி காந்திம் விரஜைரிவ கனாகன மண்டலைர்த்யாம் ஆவ்ருண்வதி விருருச்சே கில வருஷவேளா. வருஷா காலத்தில் பிறந்திருக்காள் சுவாமி. ஏன்னா வருஷா காலத்தில் மேகம் மூடி போய் கனங்கரைன்னு இருள் சூழ்ந்து அப்படியே மழை கொட்டும். அப்படி பகவானுடைய வியங்கியமாக என்ன சொல்கிறாள், நான் பிறந்துட்டேன், இனிமேல் உங்கள் எல்லாருக்கும் லோகத்தில் எல்லாருக்கும் ஆனந்த வருஷம்தான், ஆனந்தமாக வருஷிக்க போகிறது, ஆனந்தத்தை கொண்டு கொட்ட போகிறேன் நான் இன்னும் சொல்கிற மாதிரி வியங்கியமாக ஆனந்த ரூப பகவன் ஐதேவதாரே. ஏ கிருஷ்ணா, குருவாயூரப்பா, உன்னுடைய ரூபமே ஆனந்தத்தை கொடுக்கும், ஆனந்த மூர்த்தி நீ. தென் யூ ஆர் அ பர்சானிஃபிகேஷன் ஆஃப் ஆனந்தா. ஆனந்தங்கிறதுக்கு ஹாப்பினஸ்ன்னு அர்த்தம் இல்லை. சுக துக்கத்யேகா ஏவ ஆனந்தா. சுகம் துக்கம் இது ரெண்டும் இல்லாமல் ஒரு ட்ராங்குவிலாக இருக்கிற ஒரு குணம் இருக்கே, அதுக்கு ஆனந்தம்னு பேர். அப்படி சுவாமி ஆனந்த ரூபமாக பிரகாசிக்கிறாள். அவருடைய ரூபமே கருத்த மேனி, பளபளக்கும், பிரகாசமாக இருக்கும். அப்படி மேகமண்டலங்கள் சூழ்ந்திருந்து தான் அவர் பிறக்கிற சமயத்தில் அங்கேருந்து பிரகாசம் பீரின்று அடித்து தான் இங்கே பார்த்தாலும் பிரகாசமாக அவர் பிறக்கிற சமயத்தில் அந்த மேகமண்டலத்துலேருந்து நல்ல நடுநிஷியில் பிறக்க போகிறாள். அதுவும் இருட்டான தேசம். இதெல்லாம் என்னத்தை சொல்கிறாள்னா, நல்ல நடுநிஷி, கிருஷ்ணபக்ஷம், ஒரே இருட்டாக இருக்குது. இருட்டாக இருக்கிற சமயத்தில் ஆகாசத்தில் மேகமண்டலம், மேகம்லாம் இருண்டு போய் கிடக்கு. அதாவது லோகம் முழுக்க ஒரே மனசில் இருள் சூழ்ந்து இருந்த சமயம் அது. அப்போது பகவான் பிறந்து எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்குறார் பகவான்கிறத உத்பிரேட்சி இங்கே சொல்கிறாள். ஆனந்த ரூப பகவன் ஐதேவதாரே. உன்னுடைய அவதாரம் நடந்த பொழுது, நீ இறங்கின பொழுது இங்கே பிராப்தே பிரதீப்த பவதங்க நிரீயமானைஹி. உன்னுடைய உடம்புலேருந்து ஒரு பெரிய பிரகாசம், ஒரு காந்தி அப்படியே எழுந்துதான். எமனேட்டிங்னு அர்த்தம். நிரீயமானைன்னா அங்கேருந்து பீரிட்டு அடிக்கிறது. காந்தி விரஜைரிவ கனாகன மண்டலைர்த்யாம். தியாம்னா ஆகாசம். ஆகாசத்தில் மேகமண்டலங்கள் மூடி அங்கேயும் பிரகாசமாக கருப்பாக இருந்தது. ஆவ்ருண்வதி விருருச்சே கில வருஷவேளா. வருஷா காலத்தில் மேகங்களால் மூடப்பட்டிருந்தது, அப்பொழுது நீ பிறந்தேங்கிறாள். அழகான முதல் ஸ்லோகம் இது. ஆஷாசு சீதல தராசு பயோததோயைஹி ஆஷாசிதாப்தி விவசேஷு ச சஜ்ஜனேஷு நைஷாகரோதய விதௌ நிஷி மத்தியமாயாம் கிளேஷாபகஸ்திரி ஜகதாம் துவமிகா விராசீஹி. எங்கே பார்த்தாலும் மழை பெஞ்சு பூமி முழுக்க குளிர்ந்து இருந்தது. ஏனென்றால் சாது ஜனங்களெல்லாம் பகவான் எப்போ பிறக்க போகிறார், லோகத்தில் துஷ்ட ஜனங்கள்னால நமக்கு சிரமம் ஏற்படுறதேன்னு பார்ச்டு ஏர்த்தில் எப்படி வருஷா காலம் வந்தால் மழை வந்தால் சந்தோஷப்படுவாளோ, அப்படி சாது ஜனங்களெல்லாம் நம்ம என்ன நினச்சோமோ அது நடக்க போகிறதே. இந்த துஷ்டாளுடைய நிகிரகம் ஏற்படணும்னு நினச்சிட்டு இருந்தோமே, பகவானே வராரே ரொம்ப ஆனந்தப்பட்டாளாம். அப்போ நடு ராத்திரியில் சந்திரோதயம் ஆரம்பிக்கிறது. ஏன்னா அன்றைக்கி அஷ்டமி அபவுட் மிட் நைட்டு தான் சந்திரன் தோணும். அப்படி பகவான் நடுநிஷியில் தோன்றது, சந்திரனும் தோன்றது மாதிரியாம். 3 லோகத்துலேயும் துக்கங்களை போக்கணுங்கிறதுக்காகவே பூமியில் நீங்கள் பிறந்தேலேன்னு பட்டதிரி பார்த்து கேட்குறாள். துவமிகா ஆவிராசி, நீங்கள் இங்கே தோணினேள் எதுக்காகனா கிளேஷாபக திரிஜகதாம். இந்த லோகம் மாத்திரமில்லை, 3 லோகங்கள்லேயும் எல்லாரும் சிரமப்பட்டு இருந்தாள் அப்பொழுது அசுராள்னால. அந்த துஷ்டாளெல்லாம் நிகிரகம் பண்ணி எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கணும், சாந்தத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் பிறந்தேள் அப்படின்னு சொல்கிறாள். திரிஜகதாம் கிளேஷாபக திரிஜகதாம் துவம் இகாவிராசி.
எல்லாருடைய கிளேசத்தையும் போக்கணுங்கிறதுக்காக நீங்கள் போக்கி அவதாரம் பண்ணலையே குருவாயூரப்பான்னு சொல்கிறாள் இந்த 2வது ஸ்லோகத்தில். ஆஷாசு சீதலதராசு பயோததோயைஹி ஆஷாசிதாப்தி விவசேஷு ச சஜ்ஜனேஷு நைஷாகரோதய விதௌ நிஷிமத்தியமாயாம். நைஷாகரோதய விதௌ, உதய விதௌ எப்படி உண்டாச்சு? நல்ல நிஷியில் சந்திரன் உதிக்கிற சமயத்தில் நாள். அப்படி இங்கேயும் சந்திரன் சந்திர வம்சத்தில் பிறந்திருக்காள் கிருஷ்ணன். அவருடைய ஆவிர்பாவம் 3 லோகத்துலேயும் இருக்கப்பட்ட துக்கங்களை போக்குறதுக்காக குளிர்ச்சியான சந்திரன் எப்படி ஆகாசத்தில் தோன்றினானோ அப்படி பகவானும் தோன்றினாருங்கிறதா 2வது ஸ்லோகத்தில் சொன்னாள் பட்டதிரி. ஆஷாசு சீதலதராசு பயோததோயைஹி ஆஷாசிதாப்தி விவசேஷு ச சஜ்ஜனேஷு நைஷாகரோதய விதௌ நிஷின்மத்தியமாயாம் கிளேஷாபகஸ்திரிஜகதாம் துவமிஹா விராசீஹி. 3வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணனுடைய அழகான ரூபத்தை வர்ணிக்கிறாள். பால்யஸ்பிருஷாபி வபுஷா ததுஷா விபூதிஹி உத்யத்கிரீட கடகாங்கதஹாரபாசா சங்காரிவாரிஜ கதா பரிபாசிதேன மேகாசிதேன பரிலேசித சூதிகேஹே. சிசு பிறந்திருக்கு, ஆனால் சாதாரண சிசு இல்லை. அந்த குழந்தைக்கு 4 கைகள். இந்த 4 கைகள்லேயும் என்ன பிரகாசிக்கிறது? தலையில் கிரீடம் போட்டிருக்காள், பிரகாசிக்கிற கிரீடம். உத்யத் கிரீடம் பிரகாசிக்கிறது. தோள்வளை, கடக்கம், ஹாரம், கேயூரம் எல்லாம் போட்டிருக்காள். எல்லா விதமான ஆபரணங்களும் ஜொலிக்கிறது மேலே, குழந்தை மேலே. அதோடு கூட 4 கைகளில் சங்கம், சக்கரம், பத்மம், கதை இதெல்லாம் போட்டிருக்காள். அதனால்தான் குருவாயூரப்பன் படத்தை பார்த்தா தெரியும். அதில் கிருஷ்ணன் கிருஷ்ணன்னு சொல்லுவா. அங்கே கதை, சங்கு, சக்கரம், கதை, பத்மம் இதெல்லாம் வச்சுருப்பார். ஏன்னா பாலகிருஷ்ணன் அப்படி தான் தோணியிருக்கார். அதுதான் இங்கே 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி. சங்காரி, சங்கம், அரி சக்கரம், அது வாரிஜ, வாரிஜன்னா பத்மம், கதா கதை, சங்காரி வாரிஜ கதா பரிபாசித்தேன இவைகள்னால பிரகாசிக்கிறதாம் 4 கைகளும். மேகாசித்தேன பரிலேசித சூத்திகே, அந்த பிறக்கிற பிரசவ அறையில் எல்லா விதமான தெய்வ சின்னங்களும் சுவாமிகிட்ட இருக்காம். அந்த திருமேனியில், சுவாமியினுடைய மேனியில், உடம்புல. மேகாசித்தேன பரிலேசித சூத்திகேஹே, எல்லா விதமான திவ்யமான அடையாளங்களெல்லாம் தெரிகிறதாம் சுவாமிகிட்டக்க. அப்படி பிரகாசிக்கிற சின்ன குழந்தை அந்த பிரசவ அறையில் தோணினாலாம் கிருஷ்ணன். அதை சொல்கிறாள் இந்த 3வது ஸ்லோகத்தில். பால்யஸ்பிருஷாபி வபுஷா ததுஷா விபூதிஹி உத்யத் கிரீட கடகாங்கதஹாரபாசா சங்காரி வாரிஜ கதா பரிபாசித்தேன மேகாசித்தேன பரிலேசித சூதிகேஹே. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், பகவான் கிருஷ்ணன் சின்ன குழந்தை பிறந்த உடனே பார்த்தா அங்கே வக்ஷஸ்தலத்தில் மகாலட்சுமி சேர்ந்து வந்திருக்காள். ஏன்னா மகாலட்சுமி அனபாயினி, ஒரு க்ஷணங்கூட கிருஷ்ணனை விட்டுவிட்டு இருக்க மாட்டாள், நாராயணனை விட்டுவிட்டு. அந்த மகாலட்சுமி வக்ஷஸ்தலத்தில் இருந்துருக்காளாம். அப்படி பிறந்திருக்காள். வக்ஷஸ்தலி சுக நிலீன விலாசி லக்ஷ்மி மந்தாக்ஷலக்ஷித கடாட்ச விமோக்ஷ பேதைஹி தன்மந்திரஸ்ய கல கம்ச கிருதாம் அலக்ஷ்மீம் உன்மார்ஜயன்னிவ விராஜித வாசுதேவா. வாசுதேவான்னு கூப்பிடுறாள். ஏன்னா வசுதேவனுடைய குழந்தை கிருஷ்ணர். அதனால் இந்த இடத்துல குருவாயூரப்பனை பார்த்து வாசுதேவா, வசுதேவனுடைய புத்திரான்னு அர்த்தம். இன்னொன்று என்னென்னா, சுவாமி எல்லா ஜீவராசிகள் ஹிருதயத்துலேயும் இருந்துட்டுருக்காள். வசதி சர்வத்திர திவ்யதே இதி. எல்லா இடத்துலையும் அவர் இல்லாத இடமில்லை. எல்லா ஜீவராசிகள்லையும் புழு பூச்சி எல்லாத்துலேயும் பகவான் இருக்காள், கிருஷ்ணன் இருக்கார். அதனால் அவருக்கு வாசுதேவன் பேர். இப்போ வாசுதேவான்னு கூப்பிட்டாள். வக்ஷஸ்தலி சுக நிலீன விலாசி லக்ஷ்மி, உங்களுடைய மார்பிளே குருவாயூரப்பா ஆனந்தமாக வசிச்சுன்னு வராளே ஸ்ரீ மகாலட்சுமி. அவள் ரொம்ப லஜ்ஜையோடு கூடிய தன்னுடைய பார்வையினால் அந்த துஷ்டனான கம்சன்
கம்சனால் அந்த அறை முழுக்க துக்கம் இருந்தது. ஏன்னா எல்லாரும் துக்கப்படுற, ஐயோ 8வது குழந்தை பிறந்து கொடுத்தே அப்படின்னு அம்மா நினச்சிட்டு இருக்காள். கம்சன் வந்து எடுத்துன்னு போயிடுவேனேன்னுட்டு. அப்படி அந்த ரூம் முழுக்க குழந்தை பிறந்தோடனே எல்லாரும் ஆனந்தப்படுவாள். இங்கே சோபை இல்லாமல் இருந்துதான். ஏன்னா கம்சனை நினச்சி துஷ்டனான கம்சன் அந்த பிரசவ அறைக்குள்ளே போய் குழந்தைய ஏதாரும் பண்ணிவிடுவேனேன்னு அப்பா அம்மாவும் வருத்தப்பட்டு இருந்தாள். சோபை இன்மையாக இருந்துதான். அப்போ கம்சனால் சோபை இன்மையாக இருந்தத அப்படியே நீக்கிவிட்டாளாம் சுவாமியினுடைய கட்டாக்ஷன், அந்த மகாலட்சுமியினுடைய பார்வையினாலே. அந்த மகாலட்சுமி கூடவே வந்து பிறந்து அந்த ரூம் முழுக்க அவளுடைய கட்டாட்சம் பட்டு சோபை இல்லாமல் இருந்தது, சோபையோடு வளர்ந்தது. அப்பா அம்மா 2 பேரும் ஆனந்தப்பட்டாள் துக்கம் இல்லாமல். வக்ஷஸ்தரி சுகநிலீன விலாசி லக்ஷ்மி மந்தாட்ச லக்ஷித கட்டாட்ச விமோக்ஷபேதைஹி தன்மந்திரஸ்ய கல கம்ச கிருதாம் அலக்ஷ்மீம் உன்மார்ஜயன் நிவ. எந்த அலக்ஷ்மியாக இருந்ததோ, சோபையின்மையாக இருந்ததோ, அதை உன்மார்ஜயன் நிவ, அதை போக்குவது மாதிரி லக்ஷ்மி கட்டாட்சம் இருந்துதான். விராஜித வாசுதேவா பிரகாசம் அடைஞ்சாள். லக்ஷ்மி கட்டாட்சம் முழுக்க அங்கே இருந்தது. அந்த ரூம் முழுக்க ஜாஜ்வல்யமாக பிரகாசிச்சுன்னு இருந்துதான். பகவான் பிறந்த உடனே மகாலட்சுமி பகவானுடைய ஹிருதயத்தில் அக்ஷஸ்தலத்தில் இருந்துருக்காள். அவள் கட்டாட்சம் பட்டதுன்னு சொல்கிறாள் இந்த 4வது ஸ்லோகத்தில். இப்போ ஏற்பட்ட இந்த 4 ஸ்லோகங்கள், இதை இப்பொழுது அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே கிருஷ்ணாவதார வர்ணனம் நாம 38 ஸ்ரீ ஹரே நமஹ. ஆனந்தரூப பகவன் ஐதேவதாரே ஆனந்தரூப பகவன் ஐதேவதாரே ஆனந்தரூப பகவன் ஐதேவதாரே பிராப்தே பிரதீப்த பவதங்க நிரீயமாணைஹி பிராப்தே பிரதீப்த பவதங்க நிரீயமாணைஹி பிராப்தே பிரதீப்த பவதங்க நிரீயமாணைஹி காந்திவ்ரஜைரிவ கனாகன மண்டலைர்த்யாம் காந்திவ்ரஜைரிவ கனாகன மண்டலைர்த்யாம் காந்திவ்ரஜைரிவ கனாகன மண்டலைர்த்யாம் ஆவ்ருண்வதி விருருச்சே கில வருஷவேளா ஆவ்ருண்வதி விருருச்சே கில வருஷவேளா ஆவ்ருண்வதி விருருச்சே கில வருஷவேளா ஆஷாசு சீதலதராசு பயோததோயைஹி ஆஷாசு சீதலதராசு பயோததோயைஹி ஆஷாசு சீதலதராசு பயோததோயைஹி ஆஷாசிதாப்தி விவசேஷு ச சஜ்ஜனேஷு ஆஷாசிதாப்தி விவசேஷு ச சஜ்ஜனேஷு ஆஷாசிதாப்தி விவசேஷு ச சஜ்ஜனேஷு நைஷாகரோதய விதௌ நிஷிமத்யமாயாம் நைஷாகரோதய விதௌ நிஷிமத்யமாயாம் நைஷாகரோதய விதௌ நிஷிமத்யமாயாம் क्लेशापहस्त्रिजगतां त्वमिहाविरासीहि क्लेशापहस्त्रिजगतां त्वमिहाविरासीहि क्लेशापहस्त्रिजगतां त्वमिहाविरासीहि बाल्यस्पृशापि वपुषा दधुषा विभूतिः बाल्यस्पृशापि वपुषा दधुषा विभूतिः बाल्यस्पृशापि वपुषा दधुषा विभूतिः उद्यत्किरीटकटकाङ्गद हारभासा उद्यत्किरीटकटकाङ्गद हारभासा उद्यत्किरीटकटकाङ्गद हारभासा शङ्खारिवारिजगदा परिभासितेन शङ्खारिवारिजगदा परिभासितेन शङ्खारिवारिजगदा परिभासितेन मेघासितेन परिलेसितसूतिगेः मेघासितेन
परिलेसितसूतिगेः मेघासितेन परिलेसितसूतिगेः वक्षस्थली सुखनिलीनविलासिलक्ष्मी वक्षस्थली सुखनिलीनविलासिलक्ष्मी वक्षस्थली सुखनिलीनविलासिलक्ष्मी मन्दाक्षलक्षितकटाक्षविमोक्षभेदैः 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 तन्मन्दिरस्य खलकंसकृतामलक्ष्मीं तन्मन्दिरस्य खलकंसकृतामलक्ष्मीं तन्मन्दिरस्य खलकंसकृतामलक्ष्मीं उन्मार्जयन्निव विराजित वासुदेव उन्मार्जयन्निव विराजित वासुदेव उन्मार्जयन्निव विराजित वासुदेव श्रीहरे नमः. அஞ்சாவது ஸ்லோகத்தில் வசுதேவர் பகவானை பார்க்குறாள், பிறந்த குழந்தையை பார்க்குறாள் அங்கே ஆனந்தத்தோடு கூட. அது சொல்கிறாள் படதறிங்க. शौरीस्तु धीरमुनिमण्डल चेतसोऽपि दूरस्थितं वपुरुदीक्ष्य निजेक्षणाभ्याम् आनन्दबाष्प पुलकोद्गमगद्गदार्द्रः तुष्टावदृष्टिमकरन्दरसम्भवन्तम्. ஷௌரிஸ்து சூரசேனன்கிற ராஜாவினுடைய புத்திரனால ஷௌரின்னு பேர். அந்த ஷௌரின்னு வசுதேவருக்கு பேர். ஷௌரிஸ்து தீர முனிமண்டல சேதசோபி, நீ எப்பேற்பட்ட பகவான், உன்னை யாராலையும் பார்க்க முடியாது. பெரிய ஞானிகள் கூட, ஞானிகளான முனிவர்களுடைய மனசு கூட நீ உன்னால் எட்டாதவன். நீ அவளால் கூட பார்க்க முடியாது உன்னை. அவள் எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணிட்டு இருப்பாள், ஆனால் அவனுடைய ரூபத்தை பார்த்தது இல்லை அவள்லாம். அப்பேற்பட்ட திவ்ய ஸ்வரூபம் உன்னை பார்க்கறதுங்கிறது அரிது. அப்பேற்பட்ட ஒன்றை தன்னுடைய கண்களால் நேர பார்க்குறோங்கிறது தெரிஞ்சுட்டு வசுதேவருக்கு ஆனந்தம் பொங்கி வழிஞ்சுது. ரோமாஞ்சிதமாகி ஆனந்த பாஷ்பத்தோடு கூட கத்கதார்திரா, பேச முடியாமல் தழுதழுத்து போய் அவர் மகரந்த ரசம்னாக்க தேனுக்கு பேர் மகரந்த ரசம். கண்களால் ஒரு தேனை பருகுவது மாதிரி உன்னுடைய ரூபத்தை பருகினாராம். அதை இங்கே சொல்கிறாள். ஷௌரிஸ்து தீர முனிமண்டல சேதசோபி, முனிமண்டல சேதசோபி, பெரிய ஞானிகளான ரிஷி கூட்டங்கள் அவளால் கூட ஒன்றை பார்க்க முடியாது. தூரஸ்திதம் வபுஹு உதீக்ஷிய நிஜேக்ஷணாபியாம், நிஜேக்ஷணாபியாம் உதீக்ஷிய, தன்னுடைய கண்ணால் வேற ஒன்றும் திவ்யம் ததாமி தே சக்ஷுன்னு வேற ஒரு கண்ணு வேண்டாம், தனக்கு இருக்கிற கண்ணாலேயே இந்த பகவத் ஸ்வரூபத்தை பார்த்தோன்னே அவருக்கு ஆனந்தம் அடைஞ்சாள், ஆச்சரியம் அடைஞ்சாள், ஆனந்தம் அடைஞ்சாள் வசுதேவர். ஆனந்த பாஷ்ப புலகோத்கம கத்கதார்திரஹா, அப்படியே கண்கள்லாம் கொட்டித்து தண்ணியை ஆனந்த கண்ணீரை கொட்டித்து உடம்பெல்லாம் புல்லரிச்சுது. புலகோத்கம கத்கதார்திரஹா, தொண்டையெல்லாம் தழுதழுத்துது. அப்பேற்பட்டவர் தேனை பருகுவது மாதிரி கண்களாலே உன்னுடைய ரூபத்தை பருகினார் ஏ குருவாயூரப்பான்னு சொல்கிறாள் இந்த 5வது ஸ்லோகத்தில். ஷௌரிஸ்து தீர முனிமண்டல சேதசோபி தூரஸ்திதம் வபுருதீக்ஷ்ய நிஜேக்ஷணாபியாம் ஆனந்த பாஷ்ப புலகோத்கம கத்கதார்திரஹ துஷ்டாவதிருஷ்டி மகரந்தரசம் பவந்தம். பகவத் ஸ்வரூபம் அவ்வளோ அழகாக இருக்காம், பிரகாசமாக இருக்குது, திவ்யமான ரூபம். அதை வர்ணிக்கிறாள் பட்டதிரிங்க. 6வது ஸ்லோகத்தில் இந்த சுவாமியை பார்த்துவிட்டு உடனே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாள் வசுதேவர். புரிஞ்சின்றாள். பிறந்த ரூபத்தில் 4 கைகளோட சுவாமி கிரீட்டம் எல்லா ஆபரணங்களும் போட்டு பிரகாசமாக மில்லியன் வாட்டர் லைட் மாதிரி பிரகாஷின்னு இருக்காள் இந்த குழந்தை. உடனே புரிஞ்சு போச்சு சுவாமியே வந்திருக்காள் நுட்டு. உடனே ஸ்தோத்திரம் பண்ணாள். தேவ பிரசீத பரபூருஷ தாபவல்லி நிர்லூனிதாத்ர சமநேத்திர கலாவிலாசின் கேதானபா குரு கிருபா குருபிக் கடாட்சைஹ இத்தியாதி தேன முதித்தேன சிரம் நுதோ பூ. என்ன பிரார்த்திச்சின்றாள் பகவானை பார்த்து. ஹே பகவானே, நீ தான் குழந்தையா எனக்கு வந்திருக்கேன்னு தெரிகிறது. ஹே தேவா பிரசீத, சந்தோஷமடே. பரபூருஷ தாபவல்லி நிர்லூனிதாத்ர,
சமநேத்திர கலாவிலாசின்னு உன்னுடைய கட்டாட்சம் இருக்கே அது எப்படின்னாள், அது கத்தி மாதிரி. ஒரு கத்தியினால தாபவல்லியும், தாபம்னா வருத்தம், வருத்தம்ங்கிறதான ஒரு கொடி சுத்தின்னு இருக்கு. அந்த கொடியிலேருந்து விலகி வரணும். அந்த துக்கம்ங்கிற கொடி இருக்கே அது சுத்தின்னு இருக்கு ஒருத்தனை. அதை எப்படி வெட்டி எறிகிறது? அது வெட்டி எறியறதுக்கெல்லான கத்தி வேற ஒன்றும் இல்லை, பகவானுடைய கட்டாட்சம். பகவானுடைய கண்களுடைய கட்டாட்சம் கத்தி மாதிரி. தாபவல்லி சோகம்ங்கிறதான ஒரு கொடி இருக்கே அது யாரையாரும் கட்டி வச்சுருந்ததுன்னா அதை வெட்டி எரிஞ்சுடுமாம். அப்படி சொல்கிறாள், ஏ கிருஷ்ணா, ஏ குரு. கிருஷ்ணன்னு பேர் கூட இல்லை, குழந்தை பிறந்திருக்கு, அதனால் தேவான்னு கூப்பிடுறாள். அந்த தேவ பிரசீத பரபூருஷ தாபவல்லி நிர்லூனிதாத்திர சமநேத்திர கலாவிலாசின். உன்னுடைய கட்டாட்சத்தினால, கட்டாட்சங்கிறதான கத்தியினால இந்த துக்கங்கிறதான கொடி எங்களை சுத்தின்னு இருக்கு, இப்பொழுது அதை போக்கணும்னு கேட்குறாள், உருகி கேட்குறாள். கேதான் அப்பா குரு, கேதான் அப்பா குரு, எங்கள்கிட்ட இருக்கிற துக்கத்தெல்லாம் நீ விளக்கணும். கிருபா குருபி கட்டாட்சை, உன்னுடைய கட்டாட்சத்தினால. இத்தியாதி தேன முதித்தேன சிரம் நுதோ பூஹூ. இவ்வாறாக பல ஸ்லோகங்கள் சொல்லி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணாலாம் வசுதேவர். அம்மாவும் ஸ்தோத்திரம் பண்ண போகிறாள். பகவானுடைய ரூபத்தை அம்மாவும் பார்த்தாள். அம்மா பார்த்து ஆனந்தப்பட்டாள் தேவகி. அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாள். 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், பகவான் அம்மாவனுடைய விருப்பத்துக்கு இணங்கி திவ்ய ரூபம் 4 கைகளோடு இருந்த கிருஷ்ணர் மானுஷ ரூபத்தை அடைஞ்சாலாம். மாத்ரா ஜனேத்திர சலிலாஸ்திருத காத்திரவல்யா ஸ்தோத்ரைஹி அபிஷ்டுத குணா கருணாலயஸ்துவம் பிராச்சீன ஜன்மயுகலம் பிரதிபோத்தியதாபியாம் மாதுர்கிரா ததித மானுஷபாலவேஷம். அம்மா அப்பா 2 பேரும் குழந்தையை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்து ஸ்தோத்திரம் பண்ணாள். அப்போது பகவான் நேர பேச ஆரம்பித்தாள் அம்மாட்ட. அம்மாட்ட சொன்னாள், அப்பா உங்களை ஞாபகப்படுத்தினேன் நான். நீங்கள் பூர்வத்தில் ஜென்மா 3 ஜென்மா உங்களுக்கு இது மட்டும் ஆயிருக்கு. முதல்ல சுவாயம்புவ மன்வந்தரத்தில் நீங்கள் சுதபஸுங்கிறதாக ஒரு மகர்ஷி, அந்த சுதபஸுக்கும் அவருடைய மனைவியான பிருஷ்ணின்னு ஒத்தி, இந்த பிருஷ்ணிக்கும் சுதபஸுக்கும் நீங்கள் இருந்துட்டு போது எங்களை பிரார்த்திச்சேள், பகவானை பிரார்த்திச்சேள் அவள் 3 தடவை. எங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை வேணும்னுட்டு, உன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும்னால், பகவான் மாதிரி குழந்தை வேறு யாரும் இல்லை, பகவானை தான் பிறக்கணும். ஆகினால பிருஷ்ணிக்கும் சுதபஸுக்கும் அவள் விருப்பத்துக்கு இணங்கி அந்த சமயத்தில் பிருஷ்ணி கர்ப்பன்னுட்டு சுவாமி பிறந்தாள். அதை ஞாபகப்படுத்தினாள். நீங்கள் தான் ஒரு சமயத்தில் சுத்தபஸாகவும் பிருஷ்ணியாகவும் இருந்தேன். அப்பொழுது நான் உங்களுக்கு குழந்தையாக பிருஷ்ணி கர்ப்பன்கிறதாக பிறந்தேன். அதன் பிறகு நீங்கள் மறுபடியும் ஒரு ஜென்மா உங்களுக்கு இருந்தது. அப்போது கஷ்யப்பனாகவும் அதித்தியாகவும், நீங்கள் கஷ்யப்பன்கிற ரிஷியாகவும் அதித்தி அம்மாவாகவும் நீங்கள் 2 பேரும் ஜென்மம் அடைஞ்சேள். அப்பொழுது மறுபடியும் உங்களுக்கு குழந்தையாக வாமனமூர்த்தியாக நான் அவதாரம் பண்ணேன். இப்பொழுது 3வதாக நீங்கள் வசுதேவனாகவும் தேவகியாகவும் இருக்கேள். இப்பொழுது நான் உங்களுக்கு கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணியிருக்கேன். இந்த 3 இதெல்லாம் ஞாபகப்படுத்தினாள். பிராச்சீன ஜன்மயுகலம் பிரதிபோத்தியதாபியாம், இதெல்லாம் ஞாபகப்படுத்தினாள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். ஞாபகப்படுத்தி நீங்கள் கவலைப்படப்படாது, நான் தான் வந்திருக்கேன், உங்கள் துக்கமெல்லாம் தீர்ந்து போச்சுன்னாள். மாதுர்கிரா ததித மானுஷபாலவேஷம். அப்பொழுது அம்மா சொன்னாள், நீ பகவானே தான் வந்திருக்கேன்னு தெரிகிறது, ஆனால் நான் குழந்தையாக நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால் நீ மானுஷ ரூபத்தை எடுத்துக்கணும்னாள். உடனே சுவாமி மனுஷ ரூபத்தை எடுத்துட்டாள். 2 கைகளோடையும் 2 காலோடையும் சாதாரண குஞ்சு குழந்தையாக மறுபடியும் ஆனாள் கிருஷ்ணர். அப்பொழுது அம்மா அப்பாவையும் பார்த்து சொன்னாள், பாகவதத்தில் சொல்கிறாள், யுவாம் மாம் புத்திரபாவேன பிரம்மபாவேன சாசகிருத்து சிந்தயந்தோ கிருதஸ்னேகோ யாஸ்யேதே மத்கதிம் பராம். நீங்கள் பரமகதி அடைப்பொருள். என்னவோ நான் சின்ன குழந்தைங்கிறதா நினச்சிட்டு அது மாத்திரம் லாலனம் பாலனம் பண்ணிட்டு ஆனந்தப்பட்டு மாத்திரம் இருந்தால் போராது, அதுவும் பண்ணுங்கோள். யுவாம் மாம் புத்திரபாவேன, உங்களுடைய குழந்தைய புத்திரங்கிறதா நினச்சிட்டு ஆனந்தப்படுங்கோள். அது சமயம் மறந்துடாதீங்கோள், நான் பிரம்மபாவேன சாசகிருத்து. அசகிருத்து நாள்
அசகிருத்துனா ஒரு சமயம் இல்லை, திருப்பி 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 ஞாபகப்படுத்திங்கோ. நான் சாட்சாத் பரபிரம்மம் நாராயணன் வந்திருக்கேங்கிறதா ஞாபகப்படுத்திங்கோ. பிரம்மபாவே நச்சாசகிருத்து சிந்தையந்தோ. நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும், என்னை பஜிக்கணும், என்னை கிருஷ்ணனாக பகவானாக பஜிக்கணும், கிருஷ்ணனாக உங்களோட குழந்தையாக பஜிக்கணும் அப்படின்னு சொன்னாள். அப்படி சொல்லிவிட்டு மனுஷ ரூபத்தை அடைஞ்சாளுங்கிறதா பாகவத்தில் சொல்லியிருக்கு. அதுதான் பட்டதரி இந்த 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். மாத்ராச்ச நேத்திர சலிலாஸ்திருத காத்திரவல்யா ஸ்தோத்ரைஹி அபிஷ்டுத குணா கருணாலயஸ்துவம். ஏ குருவாயூரப்பா, நீ கருணாலயம். பிராச்சீன ஜன்மயுகலம் பிரதிபோத்தியதாபியாம் மாதுர்கிரா ததித மானுஷபாலவேஷம். சின்ன மனுஷ குழந்தையாக நீ ரூபத்தை அடைஞ்சியாமே சொன்னாள். பகவான் குருவாயூரப்பன் தலையை அசிச்சு ஆமான்னு சொன்னாள். அப்படி 7வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஷௌரிஸ்து தீர முனிமண்டல சேதசோபி, ஷௌரிஸ்து தீர முனிமண்டல சேதசோபி, ஷௌரிஸ்து தீர முனிமண்டல சேதசோபி தூரஸ்திதம் வபுருதீக்ஷ்ய நிஜேக்ஷணாभ्यां, दूरस्थितं वपुरुदीक्ष्य निजेक्षणाभ्यां, दूरस्थितं वपुरुदीक्ष्य निजेक्षणाभ्यां आनन्दबाष्प पुलकोद्गम गद्गदार्द्रः, आनन्दबाष्प पुलकोद्गम गद्गदार्द्रः, आनन्दबाष्प पुलकोद्गम गद्गदार्द्रः तुष्टावदृष्टिमकरन्दरसं भवन्तं, तुष्टावदृष्टिमकरन्दरसं भवन्तं, तुष्टावदृष्टिमकरन्दरसं भवन्तं देवप्रसीद परपूरुष तापवल्ली, देवप्रसीद परपूरुष तापवल्ली, देवप्रसीद परपूरुष तापवल्ली निर्लूनिदात्र समनेत्र कलाविलासिन्, निर्लूनिदात्र समनेत्र कलाविलासिन्, निर्लूनिदात्र समनेत्र कलाविलासिन् खेदानपाकुरु कृपा गुरुभिः कटाक्षैः, खेदानपाकुरु कृपा गुरुभिः कटाक्षैः, खेदानपाकुरु कृपा गुरुभिः कटाक्षैः इत्यादितेन मुदितेन चिरं नुतो भूः, इत्यादितेन मुदितेन चिरं नुतो भूः, इत्यादितेन मुदितेन चिरं नुतो भूः। मात्रा च नेत्र सलिलास्त्रित गात्रवल्या, मात्रा च नेत्र सलिलास्त्रित गात्रवल्या, मात्रा च नेत्र सलिलास्त्रित गात्रवल्या स्तोत्रैः अभिष्टुतगुणः करुणालयस्त्वं, स्तोत्रैरभिष्टुतगुणः करुणालयस्त्वं, स्तोत्रैरभिष्टुतगुणः करुणालयस्त्वं प्राचीनजन्मयुगलं प्रतिबोध्यताभ्यां, प्राचीनजन्मयुगलं प्रतिबोध्यताभ्यां, प्राचीनजन्मयुगलं प्रतिबोध्यताभ्यां मातुर्गिरा ददिथ मानुषबालवेषं, मातुर्गिरा दधिथ मानुषबालवेषं, मातुर्गिरा दधिथ मानुषबालवेषं ஸ்ரீ ஹரே நமஹ. 8வது ஸ்லோகத்தில் பகவானுடைய ஆக்ஞைப்படிக்கு பகவான் அப்பா கிட்ட சொல்கிறாள், என்ன பண்ணணும் நீ, கம்சன் வந்துடுவன், 8வது குழந்தை பிறந்ததுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிடும், அதனால் நான் சொன்னபடி நீ செய்யணுங்கிறதாக ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுக்குறாள். அவர் சொன்னபடிக்கு வசுதேவரும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாள். அதை இந்த 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். त्वत् प्रेरितस्तदनु नन्द तनूजयाते व्यत्यासमारचयितुं सहि शूरसूनुः त्वां हस्तयोरधित चित्तविधार्यमार्यैः अम्बोरुहस्थ कलहंस किशोररम्यम्.
எப்படி ஒரு தாமரை பூக்குள்ள குட்டி அப்போ தான் பிறந்திருக்கிற அன்னப்பட்சி அது எத்தனை இருக்கும், கை அளவில் தான் இருக்கும். அன்னப்பட்சியினுடைய முட்டை எத்தனை பெருசு இருக்கும், கையால் எடுத்து விடலாம். அப்போ அந்த முட்டைக்குள்ளே இருக்கணும்னா அன்னப்பட்சி திருண்டு குஞ்சு இருக்கும், பிறந்த குஞ்சு. அது தாய் அன்னப்பட்சி என்ன பண்ணும், அது தாமரைப்பூக்குள்ளே வச்சுருக்கும், மெத்தை மாதிரி போட்டு அதுக்குள்ளே கூடு மாதிரி அதுக்குள்ளே வச்சுருக்கும். எப்படி அப்படி இருக்கும், பிரகாஷன் இருக்குமோ அந்த சின்ன அன்னப்பட்சி குஞ்சு தாமரைப்பூ மேலே இருக்குமோ அப்படி 2 கையாலையும் தூக்கினாலாம் சின்ன குழந்தையான கிருஷ்ணனை அவர் சொன்னபடிக்கு. அப்போ என்ன சொன்னார் அவர், துவத் பிரேரிதா, நீங்கள் சொன்னேலாமே, என்ன சொன்னேள், ததனு நந்த தனூஜயாத்தே, நந்தகோகுலத்தில் நந்தகோபன் இருக்கான், அவனுக்கு இதே சமயத்தில் ஒரு பொண்ணு பிறந்திருக்கு. அந்த பொண்ணுக்கிட்ட என்னை கொண்டு போட்டுவிட்டு அந்த பொண்ணை எடுத்துன்னு வாங்கோ, இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கோ. வியத்தியானா இன்டர்சேஞ்சுன்னு அர்த்தம், மாற்றுதல்னு அர்த்தம். அப்படி மாற்றிடுங்கோ நீங்கள் என்ன. இந்த யமுனா நதியை தாண்டி அந்தந்த சைடில் ஒரு கிராமம் இருக்குது, நந்தவிரஜம்னுட்டு அந்த கிராமத்துக்கு பேர் நந்த கோகுலம். அந்த கோகுலத்தில் அந்த குழந்தை இப்போ இதே சமயத்தில் பிறந்திருக்கு. அங்கே ஒரு சின்ன பொண்ணு குழந்தை, அந்த இடத்துல என்ன போட்டுவிட்டு அந்த பொண்ணு குழந்தைய எடுத்துன்னு வந்துருக்கோன்னு அட்வைஸ் பண்ணார் சுவாமி. துவத் பிரேரித ததனு நந்த தனூஜயாத்தே வியத்தியாசமாரச்சயித்தும் சைஷூரசூனுஹு, சூர மகாராஜாவினுடைய பிள்ளையான சௌரி, அதாவது வசுதேவர், அவர் கிருஷ்ணர் சொன்னதை குழந்தை சொன்னபடிக்கு கேட்டுண்டு, துவாம் ஹஸ்தயோஹோ அதித சித்த விதாரியமாத்யைஹி, எப்பேற்பட்ட பரம்பொருளான ஒன்றை மனசால் கூட நினைக்க முடியாது, அப்பேற்பட்ட ஒன்றை பெரிய மான்களால் கூட நினச்சி கூட பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட ரூபத்தில் இருக்கே நீ. அதுக்கு தன்னுடைய கைகள்னால் 2 கைகளையும் குள்ளேயும் ஒன்றை தூக்கின்னு போனால் எப்படி ஒரு அன்னபக்ஷி குஞ்ச அன்னம் வந்து தாமரைப்பூ மேலே உட்காத்தி வச்சுருக்குமோ அப்படி அவருடைய கைகளில் நீ உட்காந்துட்டே உன்னை தூக்கிண்டாள், அதை உன்னை அழைச்சிட்டு கொண்டு போய் கோகுலத்தில் கொண்டு விடுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாள் இந்த 8வது ஸ்லோகத்தில். துவத் பிரேரித ததனு நந்த தனூஜயாத்தே வியத்தியாசமாரச்சயித்தும் சைஷூரசூனுஹு துவாம் ஹஸ்தயோரதித சித்த விதார்யமாத்யைஹி அம்போருஹஸ்த கலஹம்ச கிஷோரரம்யம். அழகான 8வது ஸ்லோகம் இது. அடுத்த 9வது ஸ்லோகத்தில் லோகம் முழுக்க மாயினால மாய நித்ரையில் இருக்கான், எல்லாரும் தூங்கின்னு இருக்காள் நடுநிஷி. ஏன்னா யோகமாயினால் பகவான் எல்லாரையும் அங்கே கம்சன் அங்கே அந்த ஜெயிலில் வெளியில் காவல்காரெல்லாம் போட்டிருக்காள், அவளெல்லாம் தூங்க பண்ணி கொடுத்து இந்த மாயை யோகமாயே. அந்த யோகமாயினால் அப்படி எல்லாத்தையும் தூங்க பண்ணாள். லோகம் முழுக்க பட்டணத்து ஜனங்கள் முழுக்க தூங்கின்னு இருக்காளாம். அதனால் யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி ஜனனமாயிருக்காள் சுவாமிங்கிறது. அதை சொல்கிறாள் 9வது ஸ்லோகத்தில். ஜாதா ததா பசுபசத்மனி யோக நித்ரா நித்ரா விமுத்ரித மதாக்கிருத பௌரலோகம் त्वत् प्रेरणात् किमिव चित्रमचेतनैर्यत् द्वारै स्वयं व्यघटि सङ्घटितैः सुगाढम्. நந்தகோகுலத்தில் நந்தகோபனுடைய வீட்டில் அங்கே யோகமாயே பொண்ணா ஜனிச்சிருக்காள், அங்கே இருந்துருக்காள். அப்பொழுது கோகுலம் முழுக்க தூங்கின்னு இருக்கு. ஏன்னா யோகமாயினால் எல்லாரும் தூங்கின்னு இருக்காள் நந்தகோகுலத்தில். பிறந்து குழந்தை பிறந்திருக்கு, அம்மாவும் தூங்குறாள் சிரமத்தினால, பிரசவமான சிரமத்தில் தூங்கின்னு இருக்காள். நந்தகோபனும் தூங்கின்னு இருக்கான், எல்லாரும் தூங்கின்னு இருக்காள். என்ன மாயினாலே யோக நித்திரை. அப்பொழுது இந்த ஜெயிலில் பூட்டி வச்சிருந்த தாழ்பாலெல்லாம் தானாகவே திறந்துட்டு தான், கதவுகளெல்லாம் அச்சேதனைஹி துவாரைஹி, அது அச்சேதன வஸ்து, சைத்தன்யம் கிடையாது, அதுக்கு உசுறு கிடையாது. ஆனால் கூட ஸ்வயம் பகட்டினாள், தானாகவே திறந்துட்டு தான், தானாகவே கதவெல்லாம் திறந்துட்டு தான், மேஜிக் மாதிரி. வெகடி சங்கடிதைஹி சுகாடம், பூட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கான் அந்த கதவுக்கு, திறக்காது அந்த கதவு. ஆனால் அப்படி அச்சேதனமான அந்த கதவுகள் இருக்கே, அது தானாகவே திறந்துட்டு தான் யோகமாயினால. அது சொல்கிறாளிங்க. ஜாதா ததா பசுபசத்மனி யோக நித்ரா நித்ரா விமுத்ரித மதாக்கிருத பௌரலோகம் त्वत् प्रेरणात् किमिव चित्रम् अचेतनैर्यत् द्वारै स्वयं व्यघटि सङ्घटितै सुगाढम्. தானாகவே கதவுகள் திறந்துருந்தது ஜெயிலில்.
வசுதேவன் கிருஷ்ணரை கையில் தூக்கிட்டு கோகுலத்தை நோக்கி போனாள். யோகமாயினாலே எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாள். ஏன்னா அங்கே போய் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறாள். மாயை எடுத்துட்டு கிருஷ்ணரை அங்கே கொண்டு வைக்க போகிறாள். அப்போது போயின்னு இருக்காளாம். வெளியில் மழை கொட்டுறது. அந்த கொட்டுற மழையில் பகவானுக்கு ஒரு கொடை ஒன்று வந்துதான். அது என்ன கொடைன்னாள், ஆதிசேஷன் கொடையாக அங்கே வந்தாளாம். ஆதிசேஷன் கொடையாக வந்து சுவாமிக்கு மேலே இருந்துட்டு சுவாமி மேலே தண்ணீர், மழை அடிக்கிற தண்ணீர் மேலே விழாமல் காப்பாற்றிட்டு போகிறாளாம். அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், 10வது ஸ்லோகத்தில். சேஷேண பூரி பணவாரித வாரிநாத ஸ்வைரம் பிரதர்ஷித பதோ மணிதீபிதேன த்வாம் தாரயன் சகலு தன்யதமஹ பிரதஸ்தே ஸ்வோயம் த்வமீஷ மம நாசய ரோகவேகான். அப்பொழுது ரொம்பவும் பாக்கியசாலியான வாசுதேவர் கோகுலத்துக்கு எடுத்துன்னு போகிறதேன். அங்கே ஒரே மழை. அந்த மழையிலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக ஆதிசேஷன் வந்து கொடையை பிடிச்சான். கொடை பிடிச்சி தன்னுடைய படம் எடுத்தது அந்த ஆதிசேஷன். அந்த படத்தினால இந்த மழை தண்ணி சுவாமி மேலே படாமல் காப்பாற்றினான். அதோடு கூட அந்த நடு ராசியில் எங்கே லைட்டு ஒன்றும் கிடையாது பிரகாசமாக. ஆனால் அந்த ஆதிசேஷனுக்கு மேலே இருக்கப்பட்ட மணிகள் பிரகாஷிச்சு தான். அந்த பிரகாஷித்து பாதையெல்லாம் தெளிவாக தெரிய முடியாது பண்ணானாம் ஆதிசேஷன். அப்பேற்பட்டது நடந்ததுப்பா. குருவாயூரப்பா, இவ்வளவு பெருமையை வச்சுருக்கப்பட்ட நீங்கள் என்னுடைய ரோகத்தை போக்கணுங்கிறதாக உருக்கமாக கேட்குறாள் படதிரி இந்த 10வது ஸ்லோகத்தில். சேஷேண பூரி பண வாரித வாரிநாத ஸ்வைரம் பிரதர்ஷித பதோ மணிதீபிதேன த்வாம் தாரயன் சகலு தன்யதம பிரதஸ்தே சோயம் த்வமீஷ மம நாசய ரோகவேகான். இவ்வளவு மாயையும் பண்ணின ஹே பகவானே, நீ என்னுடைய ரோகத்தை போக்கணுங்கிறதாக சொன்ன 10வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. त्वत्प्रेरितस्तदनु नन्द तनूजयाते त्वत्प्रेरितस्तदनु नन्द तनूजयाते त्वत्प्रेरितस्तदनु नन्द तनूजयाते व्यत्यासमारचयितुं सहिशूरसूनुः व्यत्यासमारचयितुं सहिशूरसूनुः व्यत्यासमारचयितुं सहिशूरसूनुः त्वां हस्तयोरधित चित्तविधार्यमार्यैः त्वां हस्तयोरधित चित्तविधार्यमार्यैः त्वां हस्तयोरधित चित्तविधार्यमार्यैः अम्बोरुहस्थ कलहंसकिशोररम्यम् अम्बोरुहस्थ कलहंसकिशोररम्यम् अम्बोरुहस्थ कलहंसकिशोररम्यम् जाता तदा पशुपसद्मनि योगनिद्रा जाता तदा पशुपसद्मनि योगनिद्रा जाता तदा पशुपसद्मनि योगनिद्रा निद्रा विमुद्रितमथाकृतपौरलोकम् निद्रा विमुद्रितमथाकृतपौरलोकम् निद्रा विमुद्रितमथाकृतपौरलोकम् त्वत्प्रेरणात् किमिव चित्रमचेतनैर्यत् त्वत्प्रेरणात् किमिव चित्रमचेतनैर्यत् त्वत्प्रेरणात् किमिव चित्रमचेतनैर्यत् द्वारैः स्वयं व्यघटि सङ्घटितैः सुगाढम् 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 शेषेण भूरि फणिवारित वारिनाथ शेषेण भूरि फण वारित वारिनाथ शेषेण भूरि फणवारित वारिनाथ स्वैरं प्रदर्शित पथो मणिदीपितेन स्वैरं प्रदर्शित पथो मणिदीपितेन स्वैरं प्रदर्शित पथो मणिदीपितेन त्वां धारयन् स खलु धन्यतमः प्रतस्थे त्वां धारयन् स खलु धन्यतमः प्रतस्थे त्वां धारयन् स खलु धन्यतमः प्रतस्थे
சோயம் த்வமீஷ மம நாசய ரோகவேகான். சோயம் த்வமீஷ மம நாசய ரோகவேகான். சோயம் த்வமீஷ மம நாசய ரோகவேகான். ஸ்ரீஹரே நமः. ஓமிதி ஸ்ரீமன்னாராயணீயே கிருஷ்ணாவதார வர்ணனம் நாம அஷ்டத்ரிம்சம் தசகம் சமாப்தம். ஸ்ரீஹரே நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரே நமः. அத ஸ்ரீமன்னாராயணீயே கிருஷ்ணாவதார வர்ணனம் நாம அஷ்டத்ரிம்சம் தசகம். ஆனந்தரூப பகவன் ஐதேவதாரே பிராப்தே பிரதீப்த பவதங்க நிரீயமாணைः காந்திவ்ரஜைரிவ கனாகன மண்டலைர்த்யாம் ஆவ்ருண்வதி விருருச்சே கில வருஷவேளா. ஆஷாசு சீதலதராசு பயோததோயைः ஆஷாசிதாப்தி விவசேஷு ச சஜ்ஜனேஷு. நைஷாகரோதய விதௌ நிஷிமத்தியமாயாம் क्लेशापहस्त्रिजगतां त्वमिहाविरासीः. बाल्यस्पृशापि वपुषा दधुषा विभूतिः उद्यत्किरीटकटकाङ्गदहारभासा. शङ्खारिवार्यगदा परिभासितेन मेघासितेन परिलेसितसूतिगेः. वक्षस्थलीमुखनिलीनविलासिलक्ष्मी मन्दाक्षलक्षितकटाक्षविमोक्षभेदैः तन्मन्दिरस्य खलकंसकृतामलक्ष्मीम् उन्मार्जयन्निव विराजिथ वासुदेव. शौरिस्तु धीरमुनिमण्डल चेतसोऽपि दूरस्थितं वपुरुदीक्ष्य निजेक्षणाभ्याम्. आनन्दबाष्पपुलकोद्गम गद्गदार्द्रः तुष्टावदृष्टिमकरन्दरसं भवन्तम्. देवप्रसीद परपूरुषतापवल्ली निर्लूनिदात्र समनेत्रकलाविलासिन्. खेदानपाकुरु कृपा गुरुभिः कटाक्षैः इत्यादितेन मुदितेन चिरं नुतो भूः. मात्रा च नेत्रसलिलास्तृत गात्रवल्या स्तोत्रैरभीष्टुतगुणः करुणालयस्त्वम्. प्राचीनजन्मयुगलं प्रतिबोध्यताभ्याम् मातुर्गिरा ददिथ मानुषबालवेषम्. त्वत्प्रेरितस्तदनु नन्दतनूजया ते व्यत्यासमारचयितुं सैशूरसूनुः. त्वां हस्तयोरधित चित्तविधार्यमात्यैः अम्बोरुहस्थ कलहंसकिशोररम्यम्. जाता तदा पशुपसद्मनि योगनिद्रा निद्राभिमुद्रितमथाकृतपौरलोकम्. त्वत्प्रेरणात् किमिव चित्रमचेतनैर्यत् द्वारैः स्वयं व्यघटि सङ्घटितैः सुगाढम्. शेषेण भूरि फणवारितवारिनाथ स्वैरं प्रदर्शित पथो मणिदीपितेन. त्वां धारयन् स खलु धन्यतमप्रतस्थे सोऽयं त्वमीश मम नाशय रोगवेगान्. श्रीहरे नमः. ओमिति श्रीमन्नारायणीये कृष्णावतार वर्णनं नाम अष्टत्रिंशं दशकं समाप्तं. श्रीहरे நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम्. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी. देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः. अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये
பும்சாம் மோகனரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் கோவர்தனாச்சலோத்தர்த்ரே கோபீக்ரீடாபிலாஷினே அஞ்சல்யாஹிருதவஸ்திராணாம் சுப்ரீதாயாஸ்து மங்களம் முச்சுகுந்தமஹானந்த தாயினே பரமாத்மனே ருக்மிணீ பரிணேத்ரே ச சபலாயாஸ்து மங்களம் द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्री सहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासः भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्ण कारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत् सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं श्रीहरे नमः। ॐ नमो नारायणाय, ॐ नमो भगवते वासुदेवाय, श्रीहरे नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये, हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय।